ஹலோ எவ்ரிவன், பெரும்பாக்கம் லொக்கேஷனில் டியூப்ளெக்ஸ் மாடலில் ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க நம்ம அப்பார்ட்மெண்ட் உள்ளே என்ட்ரி பண்ணிடுவோம். இந்த அப்பார்ட்மெண்ட் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1480 சதுரடி, 1480 ஸ்கொயர் ஃபீட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம், ஹால் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிச்சன் உள்ளே என்ட்ரி பண்ணிடுவோம். கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். கிச்சன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி இருக்குது. கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உட் டோர் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கபோர்டு அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உட் டோர் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாகவே நம்ம வியூ பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. இப்போ பால்கனி நம்ம என்ட்ரி பண்ணுவோம். இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து பால்கனி இருக்கிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் இருக்குது, சாரி வெஸ்ட் சைடில் இருக்குது. பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் இருக்குது. பால்கனி வித்து வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் வருது. 4 ஃபீட் அண்ட் 10 ஃபீட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் வரும். வித்து வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் வருது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. நான் போடுற வீடியோக்கள் மேலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் குளோபல் பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் எல்காட் ஐடி பார்க் அதுக்கு க்ளோஸில் தான் நம்மளும் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் நடக்குது. அதாவது சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம், மேடவாக்கம் சைடு ஃபுல்லாகவே வந்து மெட்ரோ வேலை பணி இங்கே நடந்து கொண்டு இருக்கு. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க்கிங் பக்கத்தில் தான், அதாவது மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக உங்களுக்கு 1/2 கிலோமீட்டர் வரும். 1/2 கிலோமீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டியோட வீடியோ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நாங்கள் போட்டு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலுக்கு இந்த ஓனர் வந்து இல்லை எனக்கு பரவாயில்ல ஒரு நெகோசியேஷன் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த பெட்ரூம் நம்ம பார்த்துப்போம், மாஸ்டர் பெட்ரூம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாஸ்து பார்த்து தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோடைய வாசல் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். இது அட்டாச்டு பாத்ரூம் இது உங்களுக்கு. அதுவும் வந்து வெஸ்டர்னில் தான் பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம் எந்த அளவுக்கு ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க பார்த்துருங்க. உங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க்கிங், ரெனோவேட் ஒர்க்கிங் இருக்கும் கண்டிப்பாக இங்கே. டேபு இதெல்லாம் வந்து சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலனா ஒரு சில ஃபால்ட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஓல்டு இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் கிட்ட ஓல்டு இருக்கும். 8 to 7 இயர்ஸ் கண்டிப்பாக ஓல்டு இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி. அதுக்கு மேலே அந்த ப்ராப்பர்ட்டி ஓல்டு இல்லை. பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கிங் பண்ணிக்கிறாங்க, வுட் டவுன் கபோர்டு ஒர்க்கிங். இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடலாக தான் இருந்தாலும் நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த கபோர்டு ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடிக்கு, அதாவது ஸ்டெப்ஸுக்கான கைப்பிடிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பண்ணியிருக்காங்க ஒர்க்கிங் ஃபுல்லாகவே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். படிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரைனட் ஒர்க்கிங். படிக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரைனட் ஒர்க்கிங் தான் பண்ணியிருக்காங்க. படி ஏறினதுக்கப்புறம் பார்த்து படி நம்ம ஏறி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா படியோட வால் ஃபுல்லாகவே டைல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. படி வந்து நம்ம ஏறுற இடத்துல வந்து வால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் உள்ள வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் ஒரு பெட்ரூம். உங்களுக்கு வந்து எப்படி வாஸ்துபடி சொல்ல பார்த்தீங்கன்னா ஈசானி முள்ள ஒரு பெட்ரூமும், குபேரம் உள்ள ஒரு பெட்ரூமும் இங்கே இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மினி ஹால், நமக்கு 2 பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மினி ஹால். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜான் ஸ்கூலுக்கு, சிபிஎஸ்சி ஸ்கூலு நிறையவே இருக்குது எங்கள் பக்கத்தில். அப்புறம் காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாகூர் இன்ஜினியர் காலேஜ் இருக்குது, சத்யபாமா காலேஜ் இருக்குது. பக்கத்தில் உங்களுக்கு எல்லாமே க்ளோஸ் தான். சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் ரீச் பண்ணுறதுக்கே மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இந்த லொக்கேஷனில் இருந்து. உங்களுக்கு 1.5 to 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதிகபட்சம் அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் அந்த சிக்னல் கிட்ட போகிறதுக்கே நமக்கு அவ்வளோதான் டிஸ்டன்ஸு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடி கம்பெனிஸ் ஃபுல்லாகவே இங்கே தான். அந்த எல்காட்டு உங்களுக்கு உள்ளே என்ட்ரி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இங்கே பக்கத்தில் தான் இருக்குது உங்களுக்கு. ஐடி பீப்புள்ஸ்க்கு சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள். விண்டோலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் விண்டோ தான் போட்டிருக்காங்க. எல்லா பெட்ரூம்லும் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கிங் வந்து வுட்டன் கபோர்டு ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூமோடு தான் இருக்கும் கம்பல்சரி. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1480 சதுரடி,
3 பிஹெச்கே இந்த அப்பார்ட்மெண்ட்டு. எல்லாமே அட்டாச்டு பாத்ரூம் தான். பெட்ரூம் சைஸ்லாம் உங்களுக்கு ஓரளவு நார்மல் சைஸ் தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 10 ஃபீட் இந்த மாதிரி தான் இருக்கும். 12 ஃபீட் லென்த்து 12 ஃபீட்டு 13 ஃபீட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. வித்து வந்து பார்த்தீங்கன்னா 9 ஃபீட்டுக்கு மேலே தான், 10 ஃபீட் அந்த மாதிரிலாம் இருக்குது. லென்த்து வந்து 12 ஃபீட்டுக்கு அந்த மாதிரி கம்மியாக கொஞ்சம், அதாவது சின்ன சைஸாக எதுவுமே இருக்காது கண்டிப்பாக. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ள பெட்ரூம் உள்ள நம்ம அட்டாச் பாத்ரூம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பார்த்துங்க. இது ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கேன். கபோர்டு ஒர்க்கிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வுட்டன் கபோர்டு ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. நமக்கு இது பிடிக்கலனாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூவாக இப்போ நிறைய மாடலில் இருக்குது. வுட்டன் கபோர்டு ஒர்க்கிங் வந்து நிறைய மாடல் இருக்குது. நீங்கள் அப்படி வேணாலும் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் பெட்ரூம் நம்ம அதையும் பார்த்துருவோம். வெளியே போயிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்குன்ட்டு அதையும் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து கீழே ஒரு பால்கனி இருந்து, இப்போ இந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி வரும் நமக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஈசானி மூலையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பேன். இல்லை, வாயு மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வாயு மூலையில் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. குபேரமுள்ள ஒரு பெட்ரூமும் வாயுமுள்ள பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. ஏன்னா கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா வாயுமுள்ள தான் இருக்கும். பால்கனி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிரில் ஒர்க் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி அதுக்கு அந்த கிரில் ஒர்க்கிங்க்கும் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் விண்டோ போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் வந்து பேசியிருந்தேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் வந்து பேசியிருந்தேன். ஏற்கனவே பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக அந்த ஓனர் கோட் பண்ணியிருந்தாங்க. நான் தான் அதுக்கப்புறம் அந்த ஓனர்கிட்ட கொஞ்சம் சொல்லி இந்த பட்ஜெட் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குது, இது வந்து பையர்ஸ் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, கொஞ்சம் கரெக்டான ப்ரைஸ் இருந்தால் தான் நம்ம போடலான்ட்டு, அதனால தான் இந்த வீடியோ நான் மறுபடியும் வந்து ரிட்டன் உங்களுக்கு இந்த வீடியோ போகிறேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 lakhs அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 lakhs. 1480 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா. உங்களுக்கு யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 782 ஸ்கொயர் ஃபீட். 50%க்கு வந்து யூடிஎஸ், 55%க்கு மேலேயே வந்து உங்களுக்கு யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. சின்ட்டு ஃபுல்லாகவே இந்த அப்பார்ட்மெண்ட்டு சின்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அப்பார்ட்மெண்ட்டு சின்ட்டு ஃபுல்லாகவே கார் பார்க்கு தான். இங்கே இருக்கிற எல்லா வீடுங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா ஹவுஸஸும் எல்லா வீடுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து எல்லாமே டூப்ளெக்ஸ் மாடல் தான். எதுவுமே கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் அவங்க சேல்ஸ் பண்ணல. அந்த பில்டர்ஸ் ஃபுல்லாகவே எல்லாமே டூப்ளெக்ஸ் மாடல் பண்ணி தான் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதையும் பாருங்கள் உங்களுக்கு. ஏன்னா அது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஓவராலாக இந்த பெட்ரூம் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி காமிச்சிட்டேன். பால்கனி எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த பெட்ரூமும் உங்களுக்கு வுட்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து வுட்டன் ஒர்க் நிறைய மாடல் இருக்குது. ஏன்னா மாடலர் வந்து நிறையவே உங்களுக்கு ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போது நிறைய ஃபேஷன் நிறைய மாடலில் இருக்குது. உங்களுக்கு இது தேவைப்படலைன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு கூட நல்லா நியூ மாடலில் சூப்பராக பண்ணிக்கலாம். நம்ம வுட்டன் ஒர்க் இதெல்லாம் வந்து ஓல்டு ஃபேஷன் தான், எனக்கே நல்லா தெரியும். இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். இருந்தாலும் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டுக்காக அதை ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடுவோம். ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எங்கே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு, எந்த இடத்துல இருக்குது, நம்ம மேற்கொண்டும் இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா என்ன உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, ப்ரைஸ் விஷயமா நீங்கள் ஏதாவது பேசணுன்னா கூட தாராளமாக பேசலாம். கால் பண்ணுங்கள். இது மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஈஸ்ட் ஃபேசிங் டைரக்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டி. டூப்ளெக்ஸ் மாடல் 1480 சதுரடி, யூஎஸ் 782 சதுரடி. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 5 வீடு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளோருக்கு
தேங்க்யூ.